சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், முதலாவது வரி, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். தட் இஸ் தி வேர்ட். அல்லேலூயா. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். நம்ம பட்சத்தில் கர்த்தர் காணப்படணும் அல்லவா? ஆமேன். இப்போ எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். 118வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர்கள் பட்சத்தில் அவர் காணப்படுவார் என்ற ஒரு வசனம் நம்முடைய பட்சத்தில் அல்லேலூயா காணப்படுவேன் என்று சொன்ன தெய்வத்தை நாம் நம்புவோம். அது இந்த வார்த்தையை கொடுத்த தேவனை நாம் அல்லேலூயா நம்புவோம். உன் பக்கத்தில் 1000 பேரும், கரெக்டாக சொன்னீங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்னேன். நம்ம மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வசனம். அப்போது ஏன் அணுகாது? நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நம் பட்சத்தில் இருந்தால் நம்முடைய சப்போர்ட் அவர்தான். மனுஷனுடைய உதவி விருதா என்று எழுதியிருக்கிறது. சில ரகசியங்கள் உண்டு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வசனத்தின் விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷர்கள் சில நேரங்களில் நம்முடைய பட்சத்தில், தலைவர்களோ அல்ல அதிகாரிகளோ நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு கிடைக்கிறது தயை. ஸ்தோத்திரம். ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், அது ஸ்தோத்திரம், அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனாலும் கிடைக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த அதிகாரி நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆனால் நமக்கு ஒரு தயை கிடைக்கும். ஸ்கூல் அட்மிஷன்ஸில் நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ஆச்சரியத்தை பார்த்துருப்போம். கர்த்தர் அதை செஞ்சுருப்பாங்க. அதிகாரிகள் நம்முடைய பட்சத்தில் நமக்கு இருப்பார்களானால் நமக்கு தயை கிடைக்கிது, நிம்மதி வருது. பார்த்தீங்களா? அதுபோல் ஒரு பாக்கியம். இனி மனுஷனே இந்த பட்சத்தில், நம்ம பட்சத்தில் இருந்து இவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு கிடைக்கும்னா, தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? அல்லேலூயா. அந்த மேட்டரை நான் அப்புறம் வர்றேன். இப்போது அவர்கள் பட்சத்தில் இருப்பார். சரி, இப்போ இந்த சில ரகசியங்கள் பார்க்கணும். The Lord will defend and He will take care of them and restore the fortunes because they are precious to Him. ஏன் பட்சத்தில் இருக்கிறார்? ஏன் பட்சத்தில் இருக்கிறார் அப்படியானால் அவருடைய பிரியம் அவர்கள் மேல் இருக்கிறது. யூதேயா ஜனத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பில் இருந்து அவர்கள் வந்த பிறகு அவர்கள் மேல் அவருடைய பிரியம் உண்டாயிற்று. அவருடைய பிரியம் உண்டாகும் பொழுது God will defend. முதலாவது அவர் செய்கிறது, He will defend, சாதிப்பார். யாராவது நம்ம பட்சத்தில் இருந்தால் என்ன செய்கிறாங்க? சாதிக்கிறாங்கல்ல, நமக்காக சாதிச்சு பேசுகிறாங்கல்ல. அந்த மாதிரி சாதிச்சு பேசும்போது இவங்க நம்ம சைடில் இருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம மேலே பிரியம் வச்சு யாராவது நமக்காக சாதிக்கிறான்னா அவங்களுக்கு, நம்ம மேலே அவங்களுக்கு பிரியம் உண்டாயிரு. டிஃபெண்ட் பண்ணுவாங்க. டிஃபெண்டுன்னா சாதித்தல். நம்முடைய சார்பில் நம்முடைய காரியத்துக்கு நன்மை செய்தே ஆகணும், நன்மை ஆகணும்னு சொல்லி சாதிக்கிறதுக்கு பேர் டிஃபெண்டிங்னு அர்த்தம். டிஃபெண்ட் தி காஸ். He will defend the cause of the poorன்னு எழுதியிருக்கிறது. ஏழைகளுடைய காரியத்தில், விவகாரத்தில் தேவன் சாதிக்கிற தெய்வம் அப்படின்னு போட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைகளுடைய விஷயத்தில் நின்று சாதிக்கிற தெய்வம்னு போட்டிருக்கு. அப்படி கர்த்தர் செய்யாவிட்டால் அந்த திக்கற்ற ஏழைகளுக்கு என்ன ஆதரவு சொல்லுங்கள்? அவர்களுக்கு பேரே திக்கற்றவர்கள், அவர்களுக்கு பேரே கைவிடப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். விளங்குதா? இவர்களுக்காக யார் குரல் கொடுப்பார்கள்? மனுஷர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். அந்த சங்கம், இந்த சங்கம் அப்படின்னு சொல்லி
நியாயத்துக்காக நீதிக்காக பலர் கொடி பிடிக்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் அது எடுபடாமல் போகிறது. அந்த ஆஃபீஸுகளில் அதிகாரிகள் ஆஃபீஸுகள் முற்றுகையிட்டு அங்கே முன்னால் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு நாள் என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். சில நேரங்கள் அது வாய்க்காமல் போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், ஏழைகள், அவர்களுடைய காரியத்தில் அவர் நின்று சாதித்து அவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறது. அதில் வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர், சாதித்து ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர். அவருடைய பெயர் யெகோவா. அல்லேலூயா. பாவிகளின் சிநேகிதன், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நின்று சாதிக்கிறார். அதனால தான் he will defend the cause of the poorன்னு எழுதியிருக்கிறது. ஏன்னால் அவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். ஏழைகளும் திக்கற்றவர்களும் உதவியற்ற சிறுமைப்பட்டவர்கள், தேசத்தில் சிறுமையை அனுபவிக்கிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள், நிராகரிக்கப்படுவார்கள், மனுஷர்களால் அவமதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக நின்று சாதித்து அவர்களை கடாட்சிப்பார். அல்லேலூயா. இன்று நமக்கு ஒழுங்காய் பேச தெரியாது, நம்முடைய காரியங்களை நாம் சரியாய் பார்க்க தெரியாது. உலக மக்களைப் போல ஒருவேளை நமக்கு பெரிய பெரிய ஆட்கள் அவர்கள் நம் பட்சத்தில் இல்லாமல் போகலாம். எதையும் பணம் கொடுத்து சாதிக்கலாம் என்கிறதான ஒரு காரியம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அது சாதித்தால் அது நிரந்தரமாகாது. ஆனால் நிரந்தரமானவர், ஸ்தோத்திரம், தூய்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், ஜெபத்தை கேட்கிறவர், எந்த நேரத்திலையும் வர சொல்லுகிறவர், எந்த நேரத்திலையும் காரியத்தை என்னிடத்திலே சொல் என்று சொல்லுகிறவர், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள் என்று சொன்ன தெய்வம். எந்த அதிகாரியாவது அப்படி சொல்லியிருக்கிறார்களா இந்த பூமியில்? ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் அவரிடத்தில் ஜெபிக்கும்போது நம்முடைய காரியங்களுக்காக நின்று சாதித்து நமக்கு ஜெயத்தை தர, கொஞ்ச நாள் குரல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியலன்ட்டு ஓடி போகிற தேவன் அல்ல. கொஞ்ச நாள் கொடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அதிகாரி நகரமாட்டேங்கிறார்னு சொல்லுகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செய்து காட்டுகிற வல்லமை உள்ள தேவன். ஒரு வழி அடையும் போது மறுவழியை திறந்து நம்மை தப்புவித்து, அல்லேலூயா, நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாராக. ரெண்டாவதாக நம்மை கேர் பண்ணுகிறார், பராமரிக்கிற தெய்வம். இது என்னுடைய வார்த்தைகள் தான், ஆகையினாலே இனி வசனங்களை நம்ம கொஞ்சம் ரகசியங்களை பார்க்கணும். மூணாவதாக அந்த யூதேய ஜனங்களுக்கு பாருங்கள், he restores the fortune because they are very precious to him. அவங்க இழந்துட்டாங்க. அடிமைத்தனத்திற்குள்ளே போகும்போது எல்லாத்தையும் இழந்துட்டு தான் போகணும். நேற்று ஒரு கிளிப் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். மயன்மாரில் நிலநடுக்கம் வரும்போது ஒரு கும்பல் 82வது மாடியிலேருந்து இறங்கி வருது. அந்த 82 மாடிகள் கட்டணம் இப்படி 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 ஆடுது. என்ன பயமாக இருக்குல்ல, என்ன பண்ணான்னு தெரியல. ஆனால் அவங்க நடக்க முடியாத ஒரு பாட்டியம்மாவை தோளில் போட்டுட்டு இறங்குறாங்க. ஒவ்வொரு படியாக காட்டுது. 78, 62, அப்பா 82லேருந்து அவங்க இறங்கி வரணுன்னா அது ஆடிட்டு வேற இருக்குது. என்ன ஆகுமோ தெரியாதுன்ட்டு. ஏன் இதை சொன்னேன்னா, அதில் ஒருத்தர் ஃபோன் மாத்திரம் எடுத்துட்டு செருப்பு இல்லாமல் ஓட்டம் பிச்சுட்டு ஓடிட்டார். என்ன வீட்டில் வச்சாரோ தெரியல, ஏதுன்னு தெரியல. ஒருத்தர் மறுபடியும் மேலே ஏறி போய் ஒரு பெட்டிக்குள்ளே அவங்களுடைய நாய் உட்காந்துருக்கு, அதை தூக்கிட்டு வந்துட்டார். இப்படி அந்த இடத்துல அந்த நேரத்தில் என்ன இருக்குது கையில், ஏது எண்ணத்தில், செருப்பாவது ஷூ ஆகுதுன்னு சொல்லிட்டு உயிர் தப்பினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு வர்றாங்க. ஸோ தே லாஸ்ட் எவ்ரிதிங். அந்த சிச்சுவேஷனில் ஒருவேளை அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய விலையேறப்பெற்ற பொருள்கள் எல்லாமே போச்சு. அதை குறித்து கவலையே பட மாட்டாங்க. கவலை இருக்குது, இருந்தாலும் போச்சு போனது தான், உயிர் தப்புனோமே
அவ்வளோதான். இப்படித்தான் அடிமைப்பட்டவர்களும் அதே கதி. எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவன்கிட்ட போய் கையை கட்டிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அவ்வளோதான். அதை போல ஒரு கொடுமையான காரியம் மனுஷனுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார், என் ஜனங்கள் இப்படி அடிமைப்பட்டு போனார்கள். He is the restorer of all blessings. இழந்து போனதை மறுபடியும் திரும்ப தருகிற நல்ல தெய்வம். அவர்களுக்கு திரும்ப எல்லாத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் பட்சத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்று தொடர்ந்து வாசிக்கும்போது தெரியும். நான் சொல்ல சொல்ல நீங்கள் வாசிங்க, அட்வான்ஸாக வாசிக்க வேண்டாம். ஏன்னா ஒன்று பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம போகணும். அதே 14வது வசனத்தில் அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். போதும், ஒன்றொன்னா வாசிப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். அவர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் அவருடைய அம்புகள் மின்னலை போல புறப்பட பண்ணுவார். அது எவ்வளவு ஆனந்தம் பாருங்க. நம்புவோம். இஸ்ரவேலே இஸ்ரவேலே இல்லை, அது சரி, நான் உங்களை பார்த்து இஸ்ரவேலேங்கிறேன். நம்புவோம். ஆமென். அவருடைய அம்புகள் அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதனுடைய உள்கருத்து நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன்ஷியன்ட் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவங்களுடைய போர் ஆயுதம் அம்பு. அந்த நாட்களில், இந்த நாட்களில் அம்புகள் இல்லை, இது என்னென்னமோ இருக்குது. அப்போது தி ஆரோஸ் ஆஃப் யாவே, ஆண்டவரிடத்தில் சில அம்புகள் இருக்கிறது. வார்ஃபேருக்கு, யுத்தத்திற்கு தேவன் வைத்திருக்கிற சில ஆயுதங்கள், பயங்கரமான ஆயுதங்கள். மனுஷனுடைய ஆயுதங்கள் எல்லாம் தோற்று போகும். அவருடைய ஆயுதங்களுக்கு மிஞ்சி எந்த ஆயுதமும் இந்த உலகத்தில் இல்லை. அதில் ஒரு ஆயுதம் அம்பு. தி ஆரோஸ் ஆஃப் யாவே. எண்ணாகமம் 24:8 என்னதான் சொல்லுகிறது பார்ப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். வெரி டெட்லி அண்ட் டேஞ்சரஸ் வெப்பன். இந்த அம்புன்னு சொல்கிறது ரொம்ப டெட்லி, வெரி டேஞ்சரஸ். சில வருஷங்களுக்கு முன்பாக குஜராத்தில் தாஹோத் என்கிறதான ஒரு மாவட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே பீல் என்கிறதான ஆதிவாசிகள் வசிக்கிறார்கள். இந்த ஆதிவாசிகளுடைய ரட்சிப்புக்காக பிஷப் தேவதாஸ் என்கிறதான ஒரு தாசனை ஆண்டவர் அனுப்பினார். அவர் இன்னும் அங்கே தான் வேலை செய்கிறார். கல்யாணமான 40 நாள் என்று 4 நாள் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். கல்யாணம் ஆன உடனே ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் ரொம்ப ப்ரெஷஸான, அது ஒரு ஆனந்தமான ஒரு காலகட்டம். ஆனால் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து, நீ அங்கே போ, பீல் மக்கள்கிட்ட போ. என்னடா இதுன்னு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு தங்குறதுக்கு இடம் இல்லை. ஒரு பேய் பங்களான்னு ஒன்று இருக்குது, அதில் போய் குடிகொண்டாங்க. அது யாரும் குடிகொள்ளாத ஒரு இடம். ஆனால் அங்கே போய் தங்கி அவர்கள் இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்து காலையில் புறப்பட்டு ஒரு பிரெட்டு துண்டோடு புறப்பட்டு போவார்கள். சாயங்காலம் டயர்டாகி திரும்பி வருவார்கள். அந்த பீல் வாசிகள்லாம் பயங்கரமான குடிகாரர்கள். ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு ஒரு முறை ஒரு மந்திரவாதி இருப்பான். அந்த பிளேசஸை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அந்த மந்திரவாதியோட வீட்டில் ஒரு கொடி இருக்கும். எந்த வீட்டில் கொடி இருக்குதோ அவன் அந்த மந்திரவாதி. இந்த ஜனங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா டாக்டர் கிடையாது, நேராக மந்திரவாதிகிட்ட போவாங்க. அவன் என்னத்தையோ பண்ணி விட்டுட்டு, பேய்களை விட்டுட்டு என்னத்தையோ பண்ணி டெம்பரரியாக பெரிய பெரிய பானைகளை வச்சுருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன். அந்த பானையை பார்த்தேன், வேணுக்குன்னே போய் பார்த்தேன். இதுதான் பானைன்னு சொன்னாங்க. அந்த பானையில் சாராயம் காய்ச்சுவார், அதை குடிப்பான். இதுதான் அவங்க வழக்கம். இந்த குடிக்கிறதுக்கும் சாராயம் காய்ச்சுறதுக்கும் அவங்களுக்கு காசு இருக்காது. அதனால் கிட்டத்தட்ட இந்த இந்த இதுக்கு இந்த சைஸ் எப்படி இருக்குது, இந்த சைஸுக்கு இன்னொரு பாதி சைஸ் போடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்பு வச்சுருக்கிறோம். ஸ்டீலில், இரும்பில்,
அது வில்லையும் காட்டினாங்க. அவங்க கையில் இருக்கிறது அது ஒரு ஆயுதம். அது தொலைச்சிருச்சுன்னா முடிஞ்சது கதை. ஷார்ப்பாக வச்சிருக்கு. அதை நான் தொட்டு பார்த்துட்டு வந்தேன். எப்பா இன்னும் ஷார்ப்பாக இருக்குது. அதில் அவங்க ரொம்ப வில் வித்தையில் ரொம்ப வல்லனர்கள். அதை வச்சு தூரமாக எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் எய்வான் பாருங்க. இந்த ரோடு பக்கம் போகிற ஹைவேஸ் போகிற பஸ்ஸஸில் எய்வான். டயர் மேலே பட்டார்னு அது உள்ளே போய் வெடிக்கும் அந்த டயர். அப்படியே நிறுத்திடணும், வேறு வழி இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் கவுந்துடும். உடனே ஒரு கும்பல் உள்ளே போய் உள்ளே இருக்கிறவன் அத்தனை பேருடைய வாட்சு, கோல்டு செயின், பணம் கிணம் எல்லாத்தையும் உருவிட்டு வந்துடுவாங்க. உருவிட்டு வந்து அன்னைக்குள்ள சாராயத்துக்கு அது போதுமானது. அன்னைக்குள்ளதோ அல்ல ஒரு வாரத்துக்குரிய சாராயத்துக்கு அது பத்தும் அந்த பணம். இதுதான் இவங்க பொழப்பு. எவனுக்கும் வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஜனத்திட்ட போய் நீ ரட்சிப்புக்காக போன்னு சொன்ன தெய்வம். இவங்க போனாங்க. அவங்க சாராயத்தை குடித்து வாந்தி அல்வாங்க. அதெல்லாம் கையில் எடுத்து அவங்கள சுத்தம் பண்ணி சுவிசேஷன் சொல்லி அந்த நாட்களில் 1,50,000 பேர் கிட்ட ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அதில் எவ்வளவோ இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த அம்பு எவ்வளவு பயங்கரமானது என்று பாருங்கள். எடுத்து அடித்தான்னா அவ்வளவு ஸ்கில்டு, பிச்சுக்கிட்டு போகும் எல்லாம். இப்போ இந்த பீல் ஆதிவாசிகள் செய்கிறதான அந்த இதுக்கு இன்றைக்கி பார்த்தா அந்த இடங்கள் பூரா சாராயமே கிடையாது. எல்லாம் கர்த்தரை ஆராதிக்குது. லட்சக்கணக்கில் கர்த்தரை ஆராதிக்குது. அவங்க ஆட்டம் பாட்டம்லாம் நம்ம பக்கத்துலேயே நம்ம போக முடியாது. அவ்வளவு உற்சாகமாக இருக்குது. அவங்க பாடல்களே வேறு. பரிசுத்த ஆவியில் நிரம்பி குதிக்கிறானுங்க பாருங்க. உண்மையாக பார்க்கலாம் நீங்கள். குதின்னு குதிப்பானுங்க. நம்ம கற்றுக்கொள்ளணும் அவங்கள்ட்டேருந்து. அல்லேலூயா. நம்மளை மாதிரி சொகுசுகள்லாம் கிடையாது. எனவே அவங்கள குறித்து நான் ரொம்ப இப்போ பேசினா எனக்கு டைம் போயிடுது. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கி அந்த அம்புகளுக்கு வேலை இல்லை. அந்த பீல் ஆதிவாசிகள் எல்லாம் குஜராத் சிட்டிக்குள்ளே போய் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவர்கள் கடுமையாய் வேலை செய்கிறார்கள். சிலர் கொத்தனார்களாக இருக்கிறார்கள், கட்டட தொழில் இருக்கிறார்கள், சிலர் வெவ்வேறு தொழில்களில் இருக்கிறார்கள். கவர்மெண்ட்டே ஆடி போச்சு. இவங்களை திருத்தவே முடியாதுடா, அந்த பக்கமே போக முடியாது. இன்றைக்கி இவங்கெல்லாம் பூனைக்குட்டிகள் மாதிரி வந்து சிட்டிக்குள்ளே வந்து குஜராத் காந்தி நகரில் வேலை செய்கிறாங்க. தாகோது அந்த பக்கம் இருக்குது, கிழக்கில் இருக்குது. அப்புறம் சாயங்காலம் போகும்போது சம்பளத்தோடு போகிறார்கள். அந்த சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அழகாய் சாப்பிட்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொன்னேன்னா, அவர்களுடைய அம்பு பயங்கரம். நீங்களாம் பார்த்தீங்கன்னா குடல்லாம் சரிஞ்சு விழுந்துடும். அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்தேன், அப்பா நம்மளால் ஏய முடியாது. ஆக இது மனுஷன் செய்த ஒரு காரியமே இப்படின்னா, உன்னதமானவருடைய அம்புகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லலாம் என்று நினைத்தேன். உபாகம புஸ்தகம் 32:42. கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன். போதும். அந்த ஒரு காரியம் போதும். இப்போ அவருடைய அம்புகள் பயங்கரமானவைகள். சரி, அது அப்படி இருக்கட்டும். இந்த அம்பு எப்படி போகும்? இனி வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அம்புன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஒரு அம்பு, வில்லு, இதுதானே, அதானே நமக்கு தெரியுது. நம்ம கற்பனை அப்படி தானே போகுது. சரி, அது இருக்கட்டும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சங்கீதம் 77:17. சங்கீதம் 77. நான் இந்த வசனங்கள் எல்லாம் தியானம் பண்ணிட்டு நேற்று வந்துட்டு பிறகு என்னுடைய மைண்டில் பூரா கர்த்தர் தான், அவருடைய சமூகம் தான் நிற்கிது. பயங்கரமாக நிற்கிது. அந்த அளவுக்கு அந்த வசனங்களுடைய வெளிப்பாடுகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. சங்கீதம் 77:17 வாசிப்போமா? மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. ஒன்றும் புரியலை.
இது சாதாரணமாக புரியாது. அம்புகள் தெறிப்புண்டு போனது அப்படின்னா அது அப்படியே மேலோட்டமாக நம்ம என்ன செய்யணும். கம் டு தி இங்கிலீஷ் வெர்ஷன். தி கிளவுட்ஸ் poured out water, தி skies sent out a sun, thine arrows also went abroad என்று இருக்குது. thine arrows இங்கிலீஷில் யுவர் ஆரோஸ், இன்னொரு அதர் டிரான்ஸ்லேஷனில் இங்கே வெண்ட்டுன்னு போட்டிருக்கும், வெண்ட் அப்ராட்னு போட்டிருக்கும். ஆனால் வேறு வேறு டிரான்ஸ்லேஷன் நான் பார்க்கும்போது அது முக்காவாசி டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்குதுன்னா யுவர் ஆரோஸ் ஃப்ளாஷ்ட் என்று எழுதியிருக்கும். யுவர் ஆரோஸ் ஆஃப் லைட்னிங் ஃப்ளாஷ்ட். arrows of lightning, your arrows flashed, meaning flash is a lightning. ஃப்ளாஷ் அடிக்குதுன்னு சொல்கிறோம்ல, கேமராவில் ஃப்ளாஷ்னு ஒரு மின்னல், கேமராவில் ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காம தெரியுங்களா? பளிச்சு அப்படிங்கும். கல்யாணங்கள்ல எல்லாம் ஃபோட்டோ எடுப்பான், தெரியாதனமாக கொடையை பார்த்துடக்கூடாது. கொடை அப்படின்னா கப்புங்க, டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும், ஃப்ளாஷ் அடிக்குதில்ல. அதுபோல் அவருடைய அம்புகள்னா என்ன அர்த்தம்னா அவருடைய லைட்னிங்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய மின்னல்கள்னு அர்த்தம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? அவருடைய அம்புனா அப்படி வில்லு அப்படின்னு நினச்சிட்டோம். நம்ம இந்த பைபிள் சேஸ் யுவர் ஆரோஸ் ஆஃப் லைட்னிங் ஃப்ளாஷ்ட் போட்டு. லைட்னிங் அடிக்கும் பாருங்க. எனக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியாது. இப்போது இந்த சாதாரண மழை நாட்களில் வரக்கூடிய லைட்னிங்கு, மின்னல்களே நம்மளால் தாங்க முடியல. அது பார்க்கக்கூடாது, கண்ணு குருடாயிடும். மின்னலை பார்த்து நேராக பார்க்கக்கூடாது, அப்படி மறைச்சிக்கிறோம். அவருடைய அம்புகள் அவருடைய மின்னல்களாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய அம்புகளும் தெறிப்புண்டு பறந்ததுன்னா, அம்பு பீஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம. தெறிப்புண்டுன்னா அம்பு பீஸ் ஆகாது. அது யார் மேலே விழுகுதோ லைட்னிங்கு, அது பீஸ் ஆயிரும். தெறிப்புண்டு போகுதுன்னா அம்பு என்னைக்காவது ஒரு 10 அம்புகளாக மாறி போகுதா? இப்போ நமக்கு இது விளங்கலையே இவ்வளோ நாளா. என்னடா எய்கிறது ஒரு அம்பு, எய்கிறது ஒரு, அது எப்படி 10 அம்பா தெரிச்சு போகும்? யாராவது யோசிச்சிங்களா? என்னடா ஒரு கம்பை எய்கிறோம், அது 10 கம்பா போகுதுன்னா தெறிப்புண்டு போகிறதுன்னா அதுதானே அர்த்தம். எங்கே தெறிப்புண்டு போகுது? ஒருத்தன் வீசுறான், தெறிப்புண்டு போகாது, ஒன்று தான் போகும். வேதம் சொல்லுகிறது அவருடைய அம்புகளோ ஒன்று போச்சுன்னா ஆயிரக்கணக்காக தெறிப்புண்டு போகும்னு போகுது. அப்போனா என்ன அர்த்தம்? இஸ் லைட்னிங். அவருடைய லைட்னிங் அடித்ததுன்னா அவ்வளோ தெறிப்புண்டு போய் எங்கே போனாலும் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் சத்ருவை கண்டுபிடிக்கும். அதுக்கு தப்ப முடியாது. அவருடைய ஆயுதங்களை பார்த்தீர்களா? கொஞ்சம் ஆண்டவரை பாராட்டும். அவருடைய அம்புகள் தெறிப்புண்ட சாக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அடித்ததுன்னா போதும், தப்பவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் கையாளுகிற ஆயுதங்கள், இந்த அம்புகளை பயன்படுத்தி அவர் நம் பட்சத்தில் இருப்பாராம். அல்லேலூயா. ஐ வாண்ட் யூ டு என்ஜாய் காட். ஆக ஐஎஸ்வி, எல்லா ஐஎஸ்வின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அது சொல்லுது யுவர் லைட்னிங் போல்ட் அப்படிங்கிறான், தண்டர் போல்ட். தீஸ் லைட்னிங் போல்ட்ஸ் ஆர் ஃப்ளாஷ் லைக் எனிதிங். எப்படியோ இருக்கட்டும். இந்த ஒரு காரியத்தை மறுபடியும் யோசித்து பார்க்கும்போது, there is a defense system for every weapon. தப்பித்து கொள்ளுகிறதற்கு, ஆயுதங்களுக்கு தப்பித்து கொள்ளுகிறதற்கு ஒரு தற்காப்பு என்பது எல்லாத்துக்குமே உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணம் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். ஒரு எர்த்குவேக் வருது, எப்படியோ குனிஞ்சு எங்கிட்ட உட்காந்து பங்கர்லையாவது உட்காந்து தப்பிச்சுக்கலாம் கொஞ்சமாவது. ஃப்ளட்டு, வெள்ளத்துக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது இல்லையா? இதை முன்னெச்சரிப்பாக போட்டு ஏதாவது தப்பிச்சு போகலாம். டிஃபென்ஸ், விண்டு, காற்று, தப்பிக்கணும்னா தப்பிக்கலாம். இப்படி சன்லைட்டு தப்பிக்க முடியுமா? தப்பிக்கலாம், காரியங்கள் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று உண்டு. லைட்னிங்க்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. லைட்னிங்னா
மின்னல்களுக்கு தப்பிக்க முடியாது. பங்கரிங்கரில் அது அடித்த வேகத்தில் பயங்கரமாக சேதம் உண்டாக்கிடுச்சு. அந்த தப்பிக்க முடியாத ஒரு ஆயுதம் தேவன் கையில் வச்சிருக்கிறார். தேர் இஸ் நோ டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபார் லைட்னிங். தெரியாத நேரத்தில், அறியாத நேரத்தில் படார்னு வந்து அம்புகள் தெரிக்கும் பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு விரோதமாய் எந்த ஒரு மனுஷனும் எந்திரிச்சு தப்பிக்க முடியாது. தம்முடைய ஜனத்துக்கு தேவன் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை இந்த வசனத்தில் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். அது எதையெல்லாம் ஹிட் பண்ணுமோ, அடிக்குமோ, அந்த இடத்துல சேதம், அவ்வளோதான். படார்னு சேதம் உண்டாகும். சில நேரங்களில் மரங்கள் அப்படியே கரிக்கட்டையாகும். மழை காலத்தில் மின்னல்கள் எவன் மேலே விழுகுதோ அது அவன் கரிக்கட்டையாகிடுவான். இப்படி ஒரு தேசத்தின் மேல் தேவன் மின்னல்களை அனுப்பினால் என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். நார்மலாக யூஸ் பண்ண மாட்டார். சேதங்கள் உண்டாயிரும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் தம்முடைய ஜனம் என்று வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வருமானால் தயங்க மாட்டார். காரணம், அவர் தம் ஜனங்களை நேசிக்கிறார். நாம் அவருடைய நேசத்தின் கொடையின் கீழ் உட்கார்ந்திருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. we are sitting under the umbrella of the love of God. என்னமோ புரியாத புதிர் மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம் சில நேரங்களில். இல்லைங்க, அவர் நம்முடைய அல்லேலூயா, he is our defense. அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. தற்பாதுகாப்பல்ல, தற்காப்பல்ல, தேவனுடைய காப்பு. நாம் தேவனுடைய பாதுகாப்பில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். glory to God. சரிங்க, இருக்கட்டுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது இல்லை, அதிலேயே சங்கீதம் 18:14 பாருங்கள். தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து கலங்க பண்ணினார். நைட்டு நேரங்களில் நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் படார் படார்னு சத்தம் கேட்கும், டம்மால் டுமில்னு கேட்கும். சில நேரங்களில் அலற, சின்ன பிள்ளைகளை அலறிடும். வீடுகளில் மிருக ஜீவன்கள் இருந்தால் அது கத்திக்கிட்டு கிடக்கும். அவ்வளவு சத்தங்கள் வரும், மின்னல்கள், இடி சத்தம். யார் தடுக்க முடியும்? சும்மா பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். பயந்து பயந்து பார்த்து எவன் மண்டையில் விழுகுமோ தெரியலடாங்கிற மாதிரி பார்த்து, ஏன் இப்படி நடக்குது? இந்த ஒரு சின்ன மழை காலத்தின் காரியங்களை இப்படின்னா, அவர் எந்திரிச்சிட்டார்னா, சண்டை போட எந்திரிச்சார்னா என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்ப முடியாது. நாம் இன்னும் அதை கண்களால் பார்க்கலை. இந்த உலகம் இன்னும் கண்களால் பார்க்கலை. ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் பார்த்துருக்குது இது வரைக்கும். சின்ன பர்சன்டேஜ். எத்தனையோ மாடி கட்டடம் அப்படியே விழுந்து மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. அதில் உள்ள தொழிலாளர்கள் அவ்வளோ பேர் சிக்கிட்டாங்க. 70-80 என்னமோ சொல்கிறாங்க கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டடம். திடீர்னு நினையாத நேரத்தில் அப்படி ஒன்று நடக்குமானால் என்ன ஆகிறது? யார் கையில் இருக்குது? எந்த கவர்மெண்ட் கையில் இருக்குது? எந்த அதிகாரியுடைய கையில் இருக்குது? ஆகவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறது நமக்கு எவ்வளவு லாபமான காரியம் பாருங்கள். அதே நேரத்தில் ஆபக்கூக்கு 3வது அதிகாரம் 11வது வசனம். சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன போட்டு. பா, ஃப்ளாஷிங் ஒரு செகண்ட், ஃபியூ செகண்ட்ஸ் அல்ல. நம்ம ஃப்ளாஷெல்லாம் இடியெல்லாம் 2-3 செகண்டு இருக்குது, அதோட முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம மின்னல்னாலே எப்போவுமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குங்கிற அபிப்பிராயத்தில் நம்ம இருக்கிறோம். இல்லையே, அப்படி இல்லை. அவர் குறைச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். மின்னல்களை குறைச்சிருக்கிறாரு. அந்த பீரியட், ஷார்ட் டைம், கிளிக்குன்னு ஒரு கம்பி மாதிரி வரும். பார்த்துருக்கீங்களா? என்னத்தை பார்த்திய? என்னையவே பார்க்கல நீங்கள். கம்பி மாதிரி சில நேரங்கள் வரும், கொஞ்சம் நேரம் நிற்கும். அப்படி சில நேரங்களை பார்க்கும்போது ஃபியூ செகண்ட்ஸ் நிற்கும். அத்தோடு நிறுத்தியிருக்கிறார். அதுக்கு மேலே நம்ம தாங்க முடியாது. ஆனால் அவருடைய மின்னல்களுடைய வெளிச்சத்தில், ஜோதியில் சந்திரனும் சூரியனும் நடக்குதுன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் இங்கேருந்து அது வரைக்கும் நடந்து போகணுன்னா இந்த வெளிச்சம் தொடர்ச்சியாக இருக்கணும்.
நீங்கள் பாட்டுங்க நடந்து போகிறீங்க, நான் பாட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கும்? ஒரு 2 செகண்ட் தான் இன்றைக்கி லைட் போடுவேன், அதுக்குள்ளே எல்லாம் வெளில ஓடி போயிடும் அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படிங்க? நாங்கள் போகிற வரைக்கும் லைட் போடுங்க சார் அப்படிமா. அவருடைய வெளிச்சத்தில் நல்லா பாருங்கள், சூரியனும் சந்திரனும். சூரியனுக்கு வெளிச்சம் வேணுமா? அப்போ சூரியன் போட்டிருக்கு, சூரியனுக்கே வெளிச்சம் வேண்டி இருக்குது. அப்போ அவருடைய வெளிச்சம், அவருடைய மின்னல்களின் வெளிச்சம் எவ்வளோ பெருசார். சூரியனும் சந்திரனும் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியுடைய மின்னல் பிரகாசத்திலும். கூலாக வாக்கிங் போச்சு, நடந்து போகுதான். சூரியன் அவ்வளவு பிரகாசமான சூரியன், அந்த தேவனுடைய மின்னல்களுக்கு முன்பாக சூரியனுடைய வெளிச்சம் எப்படி தெரியுதுன்னா, அதுக்கே தேவைப்படுது ஒரு வெளிச்சம் தேவைப்படுதுன்னா, நடக்க முடியலப்பா அப்படின்னு. அப்போ அவருடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? காலையில் நீங்கள் கொஞ்சம் இதை உணர்ந்து, இந்த தேவன் தான் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கோடீஸ்வரனுக்கு போய் டீ குடிக்க காசு இல்லைங்கிற மாதிரி இருக்கு. கோடீஸ்வரன் இது என்னத்த சொல்ல, கோடீஸ்வரனுக்கு டீ குடிக்க காசு இல்லை சாருங்கிறானா, நம்பலாமா இதை? அதுபோல் சூரியனுக்கு எனக்கு வெளிச்சம் வேணும், தெரியலையே, பாதை தெரியல, அவருக்கு முன்பாக எல்லாம் டிம்மாக தானே, ஒன்றுமில்லாமல் போகும். நீர் அக்கிரமத்தை நீர் சரி கட்டும்போது, துன்மார்க்கனுடைய அக்கிரமத்தை நீர் சரி கட்டும்போது அவனுடைய வடிவை பொட்டெரிப்பை போல ஆக்குகிறீர் என்று எழுதியிருக்கு. ஒரு மனுஷனுடைய அக்கிரமத்தை, துன்மார்க்கனுடைய அக்கிரமத்தை தேவன் விசாரித்து அதை நியாயத்தீர்ப்பில் கொண்டு வரும்போது பொட்டரிப்பு, பூச்சி அரிச்சது போல் ஆகிடும் அவன், அவ்வளோதான். நம் முகமுகமாய் தேவனை பார்க்காததுனால தான் நமக்கு சில நேரங்களில் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. ஆனால் இது எழுதியிருக்கிறது சத்தியம், எழுதியிருக்கிறது உண்மை. இவைகளின்படி நடக்கிறத நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம இருதயம் கரைஞ்சி போயிடும், நம்ம இருக்க மாட்டோம், புகையை போல மாறிடும். சர்வ வல்லவர் ஆனால் அப்படிப்பட்டவரோ நம்மை நேசித்து நமக்காக டிஃபெண்ட் பண்ணுவார், நமக்காக சாதித்து நின்று பிடித்து பேசுவேன்னு சொன்னால் யார் அவரை மேற்கொள்ள முடியும்? அவரை யார் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும்? அப்படிப்பட்டவர் நம்முடைய சார்பில் இருக்கிறாராமே. அவரை நம்புகிறது எவ்வளோ பாக்கியம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதேயுங்கள் என்றது. குதிரை, ராஜா, பட்டயம் இவைகளை நம்புறது விருதா. இதெல்லாம் எந்த மூலைக்கு? சூரியனே எந்த மூலைக்கு? அவருடைய ஜோதிக்கு முன்னால், அவருடைய காந்திக்கு முன்னால். அல்லேலூயா. இவன் பட்டயத்தை ஒன்று பிடிச்சிட்ருக்கிறானா, கார்ட்போர்டில் செஞ்ச மாதிரி இருக்குது. கார்ட்போர்டில் ஒரு சின்ன கத்தியை செஞ்சு சின்ன பிள்ளைங்க அப்பப்போ இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த ட்ராமா போடுங்க தெரியுமா, இத்தணுன்னு இருக்கும். கார்ட்போர்டில் ஒன்று பிடிக்கும், அது எங்கே போகுது ஏது போகுதுன்னே தெரியாது, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கணும். அது மாதிரி இருக்குது தேவனுடைய பார்வையில் நம்முடைய ஆயுதங்கள். நமக்கு கையில் எந்த ஒரு ஆயுதம் இல்லை, ஆனால் நம்முடைய சகாயர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவர் கையில் இருக்கிற ஆயுதங்களை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். துன்மார்க்கனை எதுவரைக்கும் தேவன் பூமியிலே வைப்பார்? அவனுடைய கொடூரமான காரியங்களை எதுவரைக்கும் தேவன் பார்த்து சகிப்பார்? அவரை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறதான, ஜெபிக்கிறதான மக்களுக்கு விரோதமாக வரக்கூடிய துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு அவருக்கு தெரியாதோ? சில காலம், குறிப்பிட்ட காலம் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவன் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய தயை பெருத்த உள்ளத்தின் நிமித்தம் அவர் வைத்திருக்கிறார். அவன் மனம் திரும்பாமல் போனால் மரணாயுதங்களை அவனுக்கு ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். மரண ஆயுதங்கள். அவருடைய ஆயுதங்களுக்கு தப்ப ஒருவனும் முடியாது. ஆனால் ஏழை எளியவர்கள் மறக்கப்பட்டு போவதில்லை. அவர்களை நடத்துகிற தேவன் பட்சமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி அடுத்து 2வதாக அந்த 2வது வசனத்தில், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலைப் போல புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி. போதும், தென் திசைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எக்காலம் ஊது.
எக்காலம் ஊதுறது மனுஷன் அல்ல. புரிஞ்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் வசனத்தை மேலோட்டமாக பார்த்ததுனால தான் மேலோட்டமாக தான் உட்காந்துருக்குறோம். உட்கார்றதும் சர்ச்சில். அப்போனா பாஸ்டர் எப்படி உட்காரணும்? தரையில் உட்காரணுமா? மேலோட்டமான நம்முடைய எண்ணங்கள் டக்குன்னு அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிடுறோம். இல்லை, கொஞ்சம் நிற்கணும். அவர் எக்காலம் ஊதுகிறாராம். இது என்ன அர்த்தம்? Once the divine arrow is ready, he takes the trumpet in his hand. அந்த அம்புகள் மின்னல்கள் ரெடி ஆகும்போது கரெக்டாக ரெடியான அந்த எக்ஸாக்ட் டைமில் அவர் எக்காலத்தை எடுப்பார். நாட் a day before, not a day after. ஒரு நாள் முன்னாலேயோ, ஒரு செகண்ட் முன்னாலேயோ, ஒரு செகண்ட் பின்னாலேயோ, தாமதமாகவோ அல்ல. இந்த ட்ரம்பெட் ஊதுறது எதுக்கு? பேட்டிலில் ஷோஃபார் என்று நம்ம எப்ரேயரில் அதை அழைக்கிறது உண்டு. ஏன் அது என்ன அர்த்தம்னா, the blowing the trumpet indicates the exact time for battle. நான் தமிழில் சொல்கிறேன். எக்காலத்தை எடுத்து ஊதுறது எதை காட்டும்னா, யுத்தத்துக்கு ஆயத்தம் இல்லை, சரியான நேரத்தை குறிக்கும். அம்புகள் ரெடியானோடனே, ஆயுதங்கள் ரெடியானோடனே, எல்லாம் ரெடி பண்ணிட்டு, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு தானே கூப்பிட்றாங்க சாப்பிட வாங்கன்னு. ஓ, நம்ம அப்படி சொன்னால் தான் நமக்கு விளங்கும். முன்னாலே உட்காந்தா ஒரு எரிச்சல் வரும். என்ன இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன், ஒன்றும் கொண்டாட மாட்டேங்கிறான்ட்டு. அதுபோல் அந்த மின்னல்கள் ரெடியாகும். தேவன் வச்சிருப்பார் ஆயுதங்களை. அவர் எக்காலம் ஊதுறார். அப்போ எக்காலம் ஊத சொல்றது இல்லை, அவரே. ஆச்சரியமா இல்லையா? தம்முடைய ஜனங்களை பட்சமாய் காப்பாற்றுவதற்காக அவர் செய்கிற வேலையை பாருங்கள். நம்மளை ஊத சொல்லலை, அவர் எடுக்கிறாராம் ஷோஃபார். மனுஷனுடைய ஷோஃபாரே பயமாக இருக்கும். ஷோஃபாருங்கிறது மானுடைய கொம்பில் அப்படி செய்கிறது. ஊன்னு ஊதுவான் பாருங்க, பயமாக இருக்கும். வார் சைரன் என்று சொல்ல, இன்னைக்கு சைரன். ஒரு யுத்தம் நடக்கும்போது ஒரு சைரன் ஊதுவான் தேசத்தில். அந்த கதிகலங்கும். நைட் நேரங்களில் ஊதுனா இங்கேருந்து ராக்கெட்லாம் விழுகுதுன்னு அர்த்தம், அலர்ட்டாக இருங்கன்னு அர்த்தம். இது நம்ம செஞ்ச சைரன். அன்னைக்கு எக்காலம் ஊதுறதுங்கிறது ஷோஃபார், கதிகலங்கிரும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நிறைய இருக்கு. காற்றினால் வாசிக்கக்கூடிய, காற்றை பயன்படுத்தி வாசிக்கக்கூடிய ட்ரம்பெட், எக்காலம், ஃப்ளூட்டு, நாதசுரம், இப்படி பல சாக்ஸஃபோன், பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இனிமையாயிருக்கு. அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இம்முட்டுண்டு தான் இருக்கும், குட்டியுண்டாக இருக்கும். இந்த ஆட்டு வால், ஆடுக்கு வால் இருக்குது தெரியுமா? ஆட்டு வால் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் மாட்டு வால், அது ஆட்டு வால் மாதிரி இத்தினோண்டு ஒரு இப்படி பிடிச்சி இப்படிமா. பியூகிள்னு பேர், அதுக்கு பேர். இந்த பியூகிள் இஸ் அ வார் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணான்னா அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். அலறுவான் மனுஷன், அலறிடுவான் அந்த சவுண்டில். இது மனுஷன் தயார் பண்ணி, நான் எல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன் இன்றைக்கி. அப்போ அதுவே இவ்வளவு கதிகலங்க வைக்கும்னா, தேவனாகிய கர்த்தர் ஷோஃபார் எடுப்பாரான். அவர் அந்த ட்ரம்பெட் எடுப்பாரான். அவர் எடுத்தா என்ன ஆகும்ன்ட்டு அவர் எடுக்கிறாராம். அதை எப்போ எடுப்பாராம்? கரெக்டான செகண்டில் எடுப்பார். ரெடி. ஒரு பக்கம் ஆரோஸ், அம்புகள்னால் நம்ம அம்புகை இப்போ வித்தியாசம். இனி நீங்கள் நம்ம இந்த பூமியில் மூச்சு விடுற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அம்புன்னா நமக்கு என்னன்னு நல்லா தெரியும். அவருடைய அம்புகள் தெரிச்சு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் he will take the shofar and he will, அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் கொண்டதான வைராக்கியத்துக்கு அளவே கிடையாது. he will choose the time. கர்த்தர் என்னை மறந்தார்னு சிலர் சொல்கிறாங்க.
என் கேஸ் மறக்கப்பட்டதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வருத்தத்தில் அந்த மாதிரி காரியத்தை சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஆறுதல் கிடைக்குது. ஏன் ஆண்டவரை எங்களை மறந்துட்டீங்க? அதை அவர் தப்பாக எடுக்கலை. மனுஷனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும். ஒரு செல்லத்தில் சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட, என்னப்பா இது இப்படி என்னை மறந்துட்டீங்களே. அவரை குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, அவரை திட்டுறதுக்காக அல்ல. தகப்பன்கிட்ட தைரியமாக பேசுவோம் சில நேரங்களில். என்னப்பா எங்களை எல்லாம் மறந்துட்டு சும்மா அப்படி பாருங்கள் எங்கள் நிலைமை இப்படி இருக்குது. அது பத்தாவதுக்கு மற்றவங்களை குறித்து வேறு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவன் பாருங்க அவன் எப்படி இருக்கான், இவன் பாருங்க இவன் எப்படி இருக்கான், அந்த குடிக்காரனை பாருங்க, இந்த கள்ளப்பையன் வாயை தந்தால் பொய்யா ஊதுறான், இவனுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அவன் கேட்டான், அவங்கள சண்டை போட போயிடுறோம் ஆண்டவர்கிட்ட. இங்கே போட்டவங்க யாராவது இருக்கீங்களோ? உங்கள் ஸ்மைலே தெரியுது நல்லா சண்டை போடுற ஆள்கள்ட்டு. செல்லமாக சண்டை போட என்ன பாருங்கள். அதுக்கு ஆண்டவர் ஏதாவது பதில் தந்தாரா? இது வரைக்கும் அவர் தரமாட்டார், சிரிச்சுக்குவார். நீ எதுக்குடா அவனை பார்க்குற? ஐ ஹாவ் அ டைம் ஃபார் யூ, ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் அ டைம் ஃபார் யூ. அந்த எக்ஸாக்ட் டைமில் நான் வில் ஆக்ட். அது வரைக்கும் நமக்கு இருக்கணுமே பொறுமை. சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நேற்று தான் போட்டோம், இன்றைக்கி போடணும்னு இருக்குதா? ஆனால் இன்றைக்கும் போடுவோம், டெய்லி போடுவோம். அவர் செய்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் சண்டை போடுதேன்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் தாமதம் இது பண்ணுவாரோ, டைமை மாற்றிக்குவாரோ. ஹீ டேக்ஸ் த ஷோஃபார், வி ஹாவ் டு வெயிட். ஷோஃபார் அவர் கையில் எடுக்கிற வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட். எடுத்தார்னா எடுத்தது தான். ஹல்லேலூயா. இதே ஜனமே இஸ்ரேலே, அவர் எடுத்தார்னா அவர் எடுக்கிறது எக்ஸாக்ட் டைமில் எடுக்கிறார். ட்ரம்பெட் அண்ட் ஷோஃபார் describes the exact time. Hallelujah. என்னாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி. இது பிரமாணம் என்னன்னா, சத்துருக்களுக்கு விரோதமாக இவர்கள் பூரிகைகள் என்ன செய்யணும்? ஷோஃபார், அதாவது ட்ரம்பெட்டு, ஷோஃபாரை இவங்க ஊதணும். இவங்க ஊதும்போது ஆண்டவருக்கு அங்கே சத்தம் கேட்குது. அவரல்லவா தேவன், பாளையத்தில் இறங்குகிற தேவன் அல்லவா. அந்த டைமுக்கு கரெக்டாக நிற்பார் வந்து. அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த ட்ரம்பெட் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஜபத்துக்கும் அது அறிகுறியாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சில ஜபங்கள் ட்ரம்பெட்டாக இருக்கிறது. விசுவாசிக்க முடியுமானால் விசுவாசியுங்கள். நாம் அவரை நோக்கி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அவரை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தினேன்னுங்கிறான், அவரை நோக்கி கெஞ்சினேன்னுங்கிறான். அவர் என் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கூப்பிட்டார், என்னை நோக்கி கூப்பிடு, சத்தத்தை உயர்த்து, அடக்கி கொள்ளாதே, அமைதியால இராதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் எதுக்கு அறிகுறி? விஷயங்கள் நமக்கு தெரியல பார்த்தீங்களா? ஜபம்னு விட்டுட்டோம். அந்த ஜபம் எதுக்கு அறிகுறின்னா இந்த ட்ரம்பெட்டுக்கு அறிகுறி. என்னடா இது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் தெரியலையே. அது தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்கும். அப்போ நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் யுத்தத்தில் இறங்குகிறார். நீ ஊதிட்டான்டா, இதுதான் டைம்னு பார்த்துட்டான், ஆஹா இறங்குன்னு இறங்கிடுவார். ஏன்னா ட்ரம்பெட் எப்போ ஊதப்படும்? எக்ஸாக்ட் டைமிங்காக ஊதப்படும், நேரத்துக்காக ஊதப்படும். சரியான நேரத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகளை பெருந்தொனியாய் ஆண்டவரே நாங்கள் போகிறோம், டபால்னு ஊது, இதுதான் டைம், இறங்குவார். இறங்கி உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுங்கள். இவன் ஊதுற ட்ரம்பெட் ரட்சிக்காது, ஆனால் ரட்சிக்கிற தேவன் தான் ரட்சிப்பார். பட் யூ ஷுட் நோ த டைமிங். ட்ரம்பெட்டை எடுத்து ஊத ஆரம்பிப்போம். சாயந்தரமோ ராத்திரியோ பகலோ காலையிலையோ எந்த நேரமோ எந்த இடமோ நம்முடைய பூரிகைகளை எடுத்து தேவனுக்கு ஊதுவோம். நம்முடைய சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். உங்களுக்கு இது ஆச்சரியமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கிறதா? அந்த ட்ரம்பெட் சவுண்டு ஹி லைக்ஸ் த மோஸ்ட். அவர் யுத்த வீரன் அல்லவா, அதனால் அவருக்கு இந்த ட்ரம்பெட் சவுண்டு பழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு இந்த பழக்கம் இல்லையோ?
இந்த சவுண்டை கேட்டதில்லையோ? மன்னன் அவர். ஹல்லேலூயா. அவரே எடுத்து ஊதுறாராம. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. இது கொடுத்து வச்சதில் ஒரு அளவு இருக்கணும். யார் நமக்கு இதை செய்ய முடியும்? பாருங்க தேவ பிள்ளைகளே. ஆக அவர் அதை நேரத்தை குறித்தால் நோபடி கேன் ஸ்டாண்ட் இன் இஸ் வே. அவ்வளோதான். உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட காரியங்கள், அது வரும் பொழுது ஒருத்தனும் தடுக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அநியாயத்தை செய்து உங்கள் கண்ணீரை பார்க்க ஆசைப்படுகிறவர்களுடைய உச்சந்தலையை தேவன் மொட்டையடிக்கிற நாள் வரும் பொழுது, அவர்களை தாடை எலும்புகளை தேவன் நொறுக்கிற நாள் வரும் பொழுது, அன்றைக்கு அதை ஒரு மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் இரக்கம் பாராட்டினாலும் நடக்காது. நீங்கள் இரக்கம் பாராட்டினாலும், உங்கள் சத்ருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவர் அடிக்கும் பொழுது நீங்கள் அவனுக்காக இரக்கம் பாராட்டினாலும் அது அந்த இரக்கம் கிடைக்காது. அவர் மீறி அடிப்பார். அவர் செய்வதை நினைத்தார், அப்படியே செய்வார், தடுப்பார் இல்லை. ஆனால் அவன் மனம் திரும்புகிறதுக்கு எத்தனையோ தருணங்களை தேவன் தந்திருக்கிறார். அதையோ அவன் அசட்டை பண்ணினான். நம்ம அதை அவரை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மந்தமுள்ளவர்கள். நம்ம கர்த்தரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப குறைவானவர்கள். அதனால தான் சில காரியங்கள் நமக்கு விளங்காமல் நம்ம ஏதோ ஒரு ஆடு மாடு போகிற மாதிரி போயிட்டுருக்குறோம். நாம் அவரை அறிய வேண்டிய விதத்தில் வசனங்களின் மூலமாக அறிய வேண்டும். ஆனால் அவருடைய வசனங்களோ வெளிப்படையாய் வாசித்தால் அறிய வேண்டிய காரியங்கள் ரொம்ப வெளியில் தெரியாது. இந்த மாதிரி நேரங்களில் மெடிடேட் பண்ணும் பொழுது தான் தெரியும் அவர் யார் என்பது. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி மூன்றாவது அடுத்து பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழற்காற்றுகளோடு நடந்து வருவார். அப்புறம் அடுத்து வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். முதலாவது, அவர் அம்பு மின்னலை போல எய்ய பண்ணுவார். நம்பர் 2, அவர் எக்காலம் ஊதி சரியான டைம் பார்த்து அந்த மின்னல்களை உபயோகிப்பார். 3வது, அவர்களை இப்படி செய்தவர்களை காப்பாற்றுவார். அது நடுவில் ஏன் தென் திசைன்னு வருது? சொல்லிட்டு போக வேண்டியதானே. அம்புகளை எய்வார், எக்காலம் ஊதி அடிப்பார், அது நேரத்துக்கு கரெக்டான நேரத்தில் அடித்து சாத்துவார். 3வது, அவர்களை காப்பாற்றுவார். நடுவில் என்ன தென் திசை? இது என்ன தென் திசை? இது சவுத்து. இது என்ன, நம்மெல்லாம் சவுத் இந்தியாவில் இருக்கிறதுனால சவுத்துன்னு சொல்கிறாரோ? இது மாதிரி குறுக்கில் நிறைய விஷயங்கள் வரும். அது என்னன்னே தெரியாது. நம்மளும் தெரியாமல் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அதில் ஒரு அர்த்தம் உண்டுங்க. ஏதோ அர்த்தம் இல்லாமல் தேவன் எழுதுறதே கிடையாது. இந்த சவுத் என்கிறதான ஒரு வார்த்தைக்கு எப்ரேயரில் TEMAN, டெமான் அப்படின்ற பேர். டி காஃபி, TEMAN, டெமான். எப்ரேய பாஷையில் சவுத்துன்னா தெற்கு, அப்படி தானே போட்டிருக்காங்க, தென் திசை. அப்போ தென் திசைக்கு டெமான் அப்படின்னு பேர். எக்ஸோடஸ் 26:18, யாத்திரா புஸ்தகம் 26:18 ஆண்டவர் ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவீங்க. 26:18 சில நேரங்களில் வசனங்களுக்கு இப்படி தான் போட்டிருக்கோம். சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். எங்கேயோ கொண்ட கனெக்ட் பண்ணி விட்டுருவார். அப்புறம் தான் நமக்கு விளங்கும், ஆஹா அப்படின்னு. என்ன போட்டிருக்கு? வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவுது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் டைரக்ஷன் சொல்கிறார் போல ஆண்டவர்ன்ட்டு. தென் திசைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு டைரக்ஷனில் கதவை வை. நம்மெல்லாம் சொல்கிறோம்ல, கிழக்க பார்த்து வைப்பா அப்படி நம்ம ஆள்கள் சொல்கிறாங்கல்ல. அதுபோல் ஏதோ கர்த்தர் வைக்க சொல்கிறார் போல நினச்சிட்டு இருப்போம். ரைட், அதை அப்படியே விடுங்க. அது அப்படியே கொஞ்சம் மறந்துடுங்க. அந்த வசனத்தை அப்படியே மறந்துட்டு, இட்ஸ் அ ஜியோகிராஃபிக்கல் டெஸ்டினேஷன். பூகோள வரைபடத்தில் அது சில காரியங்களை தேவன் சில டைரக்ஷனில் வைக்கிறார். அதுபோல் ஏதேனில் கிழக்கே அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த கிழக்கே எந்த பட்டணம் இருக்குதுன்னா அந்த நாட்களில் அதுக்கு அந்த டைரக்ஷனில் என்ன இருக்குது, ஏன் அந்த டைரக்ஷனில் வைக்க சொன்னார்னா, அந்த நாட்களில் அந்த தேர் வாஸ் எ சிட்டி, எ பிரின்சிபல் சிட்டி ஆஃப் ஈடோம். ஏதோமியர்களுடைய ஒரு முக்கியமான பட்டணம் இருக்குது அந்த தெற்கு திசையில். ஆண்டவருடைய கால்குலேஷன் நமக்கு தெரியாது.
அவர் எப்படி பிளான் பண்ணுறாருன்னா, அவருடைய ஞானத்தில் அது நமக்கு ஒன்றும் விளங்காது. ஸ்தோத்திரம். அந்த ஏதோமின் பட்டணம் ஒன்று இருக்கிறது. உபதியா அதை குறித்து அழகாய் சொல்லுகிறார். உபதியா 1வது அதிகாரம் 9வது வசனம். இனிதான் உங்களுக்கு சில சிறப்பான அருமையான வசனங்கள் வரும். உபதியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். இது யுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்படி தோணுது? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்படியா இருக்கு? பயங்கரமான வார்த்தைகள். இது பயங்கர கோபத்தில் பேசுகிற ஒரு யுத்த வார்த்தை. தேமானே, எபிரேய பாஷையில் தேமான் அப்படின்னா டெமான். எபிரேய பாஷையில் சவுத்துங்கிறதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இன்னைக்கும் எபிரேய டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க, சவுத்துக்கு டெமான்னு போட்டிருக்கோம். அப்போ வாசலை எங்கே வைக்க சொல்றாருன்னா, தென் திசையில் வைக்க சொல்றார். அங்கே என்ன தென் திசைக்கு நேரம் என்ன இருக்குதுன்னா, ஏதோமியருடைய பிரதான பட்டணம். இவனை குறித்து பிறகு சொல்றேன். இந்த ஏதோமியருக்கு நேராக அவருடைய கோபம் பற்றி எறிகிறது. அந்த வசனத்தில் அந்த வார்த்தையை சொல்லியே உபதியா அடிக்கிறான். டெமானே அண்ட் தை மைட்டி மென் ஓ டெமான், இங்கிலீஷில் இருக்குதா? shall be dismayed unto the end that every one of the mount of ஏசா. அப்போ தேமான்ல யார் இருக்கிறான்னா ஏசா. ஒரு ஈசாக்குக்கு இஸ்மயேல், ஒரு யாக்கோபுக்கு ஒரு ஏசா, ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு யூதாஸ். எப்படி ஆப்போனன்ட் செஸ் பிளேயரில் பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பான், அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பான், அது போல இருக்கிறாங்க. என் ஆண்டவருடைய கோபம் அதான் சொல்றார். ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்கி போவான். அவன் பராக்கிரமசாலியே கலங்கிட்டான்னா, உன் போலீஸ்காரனும் டிஃபென்ஸு ஆர்மியே கலங்கிருச்சுன்னா, அப்போ அதில் இருக்கிற மனுஷர்கள் எந்த மூளைக்கு? நான் அப்படி பண்ணுவேன் என்று அப்போ டெமான் வருதாங்க. கொஞ்சம் பாராட்டத்தை பழகணும் நீங்க. ஹல்லேலூயா. சரி, உபதியா சொல்லுகிறார். இந்த இப்போ சில நேரங்களில் என்ன வந்து, இந்த சவுத்துலேருந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த தெற்கு சவுத்துனா தெற்குலேருந்து வரக்கூடிய வெள்ளங்கள் அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ரொம்ப டெட்லியாக இருக்குமா, பயங்கர டெட்லியாக இருக்கும். அப்போ சவுத்துலேருந்து என்ன வருதுன்னா வெள்ளங்கள் வருது. அந்த சவுத்துலேருந்து வரக்கூடியது என்ன? வெள்ளங்கள். இந்த வெள்ளம் என்று சொல்ல டெட்லின்னா பயங்கரமான வெள்ளங்கள். அந்த அந்த நாட்களில் அந்த வெள்ளங்கள் பயங்கர அழிவை கொண்டு வரும். சவுத்துலேருந்து வரக்கூடிய வெள்ளங்கள் சத்ரு வெள்ளம் போல். அதுதான் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அந்த சத்ரு ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது? டெமான் சவுத்தில் சத்ரு இருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் அதுக்கு நேர வையினர். என்னுடைய கண் பார்வை உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக இருக்க வேண்டும். வையினர். I want somebody spiritual minded to understand this. How do we understand these things if not God speaks to us? தேவன் நம்மோடு பேசாவிட்டால் நமக்கு எப்படி இதெல்லாம் விளங்கும்? தெற்குன்னு திடீர்னு வருது குறுக்கில். ஸோ அந்த வெள்ளங்கள் டெட்லி. அந்த வெள்ளம் வந்துச்சுன்னா தெற்கத்திய வெள்ளம் வருதா? அதே நேரத்தில் வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவன் வர்ற ஸ்பீடை பார்க்கணும். வெள்ளம் ஃப்ளாஷ் ஃப்ளட்டுன்னு சம்டைம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வந்துச்சுன்னா தப்ப முடியாது. தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வரக்கூடிய வெள்ளங்கள். This is one of the best services, morning services in my life. என்னுடைய வாழ்க்கையில் this is one of the best service. அவன் வரும்போது தேவாவியானவர் கொடியேற்றுகிறார்.
கொடி எதுக்குன்னா யுத்தத்தின் கொடி. மின்னல்கள் ரெடி, ஷோஃபார் அவர் ஊதுறார், கொடியேற்றுறார். நீ வெள்ளமா வர்ற, உங்களுக்கு எனக்கும் அதே பாதுகாப்பு. நீங்கள் நம்புனீங்களோ வாயை திறக்கிறீங்களோ திறக்கலையோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நாம் சத்தம் போட்டு துதித்தாலும் அவர் நமக்கு காப்பாளர். நாம் துதிக்காமல் உட்கார்ந்து தூங்கினாலும் அவர் நமக்கு காப்பாளர். அவர் செய்கிற வேலையை அவர் செய்கிறார். கமான், யோபு 37:9. தெற்கையிலிருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும். இருக்குதா? என்ன இருக்குது? வெள்ளம்னு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, இவர் ஏதோ ஒன்று இந்த நெட்டில் பார்த்து இப்படி தெற்கேருந்து வெள்ளம் வரும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி, ஜியாகிரபிக்கல் சர்வே பண்ணி ஏதோ ஒன்று ஒரு தகவல் கொடுக்குறாருன்னு தான் நினச்சிருக்கீங்க. வசனம் என்ன சொல்லுதுங்க? வசனத்தை வாசித்தீங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? டேய், அப்படியே எழுதியிருக்குதுரா, சூறாவளி தெற்குலேருந்து வருதுன்னா பயங்கரமாக இருக்கும் அது. சரி, போகட்டுங்க, அது போகட்டுங்க. இந்த ஏசா, அப்போது இந்த தெற்குக்கும் ஏசாவுக்கும் சம்பந்தம். இந்த ஏசாங்கிற அந்த ஆளுக்கு ஏதோம் என்று ஒரு பெயர். ஒரு 3 வசனங்கள ஆதியாகமம் 25:30. கரெக்டுங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட கொஞ்சம் தா. அப்படி போதும். சரி வாசிங்க. இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பேர் உண்டாயிற்று. அப்போ ஏசாவுக்கு என்ன பேர் வந்துச்சு? அப்போ தேமானே ஏதோம். உபதியா 1:9 வாஸ்தவமா? சரி, அது ஒன்று. இனி ஆதியாகமம் 36:8. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். நோட் பண்ணிக்கொள்ளணும், இதெல்லாம் கிடைக்காது. ஏசாவுக்கு என்ன பேர் வந்துச்சு? ஏதோ. ஓகே, இன்னும் ஒரே ஒரு வசனம் 36:19 வசனம் என்ன சொல்ல? இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி. போதும், ஏதோம் என்னும் ஏசா. அப்போ ஏதோமுக்கும் ஏசாவுக்கும் அந்த பேர் வந்திருக்குதா? அப்போ உபதியா 1:9 என்ன வாசித்தோம்? டெமானே, தெற்கில் இருக்கிறவனே. ஏசா அந்த 9 தேமானே ஏசாவின் பர்வதம். அப்போ ஏதோம். கரெக்டுங்களா? ஏதோம். இனி அப்படியே நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வருவோமாக. இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அவனும் சம்மதிக்கவில்லை. ஓகே, அது சரித்திரம். ஆனால் பாயிண்ட் என்ன? ஏதோ மரித்தான், செத்து போனான் இல்லை, மறுப்பு தெரிவித்தான். நாங்கள் அது வழியாக போனோம்னா என்ன பண்ணல, அவன் சம்மதிக்கலை. அப்போ அமலேக்கியர் மேலே வந்த கோபம் ஏதோ மேலே வருது. அல்லேலூயா. உன்னை தொடுவோன். இந்த கான்டெக்ஸ்டில் தான் நம்ம அந்த வசனங்களை எடுக்கணும். உன்னை தொடுவோன் என் கண். ஏன்னா நீ என் ஜனத்துக்கு நீ மறிக்கிறியா, அதாவது மறுக்கிறியா? ஸ்தோத்திரம் உனக்கு உண்டு, ஸ்தோத்திரம். ஆல்ரைட். 83வது சங்கீதம் அதில் 1-7 வரைக்கும் உள்ள வசனங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஏதோமின் மேலே செருப்பு தூக்கி எறிவேங்கிறான், செப்பலை தூக்கி எறிவேங்கிறான். ஏதோமின் மேல் பாதரட்சைகளை எறிவேன். அப்படி தானே போட்டிருக்கு அந்த 83. அது அந்த இடம் மாத்திரம் பாருங்க. இப்படி ஏதோமின் கூடாரத்துக்கும் மோவாவிற்கும். சரி, அப்போ ஏதோமின் கூடாரத்துக்கு விரோதமாக தேவன் எழும்பிட்டார்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இருக்கட்டுங்க. அது நீங்கள் போய் பாருங்க, வீட்டில் போய் பாருங்க. கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் 25:14 என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம். நான் இஸ்ரவேலராகிய என் ஜனத்தின் கையினால். டைரக்டாக வந்துட்டார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறங்கி எங்கே வந்துட்டார்னா, இஸ்ரவேல் ஆகிய என் ஜனம்.
அதுவே உங்களுக்கு குதிக்க பண்ணணும். இன்னைக்கு அவர் பேசுகிற பேச்சை பாருங்க. இஸ்ரவேல் ஆகிய அப்போ அவர்கள் பட்சத்தில் இருக்கிறவர். இஸ்ரவேல் ஆகிய என் ஜனத்தின் கையினால், அவங்க கையினாலேயே இவனுங்களை நான் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின் படியும் என் உக்கிரத்தின் படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழிவாங்கினது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வந்துட்டாரா? இப்போ ஏதோ மேல, தேமான் மேல வந்துட்டார். தேமான்ல குடியிருக்கிற ஏதோமாகிய ஏசா, இவன் யாக்கோபுக்கு என்ன விரோதமாக வேலை செஞ்சான். ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதும் இருக்குது அவனை குறித்து. ஏண்டா நீ உன் சகோதரன் பாடுபட்டு அலையும் போது நீ மகிழ்ந்து சந்தோஷமா இருந்தியாடான்னு சொல்றார் ஆண்டவர். ரொம்ப ஆபத்து. நம்முடைய வீழ்ச்சியை காண வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவன் பதில் அளிப்பாராக. அதே நேரத்தில் அவங்களுடைய வீழ்ச்சியை காணணுன்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். நம்ம தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து அமர்ந்திரு என்று சொல்லுகிறார். நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஜாதிகளில் உயர்ந்திருப்பேன், ஜனத்தில் நான் உயர்ந்திருப்பேன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். 46:10 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றதை யுத்தம் கர்த்தருடையது. யாரை எங்கே பழி வாங்கணுங்கிறத கர்த்தர். இவர்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கும்போது அப்போது புரியும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹே, ஏதோமியர் இஸ்ரவேலருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இஸ்ரவேலுக்கு பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதை செய்யக்கூடியது மனுஷன் அல்ல, தேவனே. அவர் தான் ஒப்பு கொடுப்பார். அது ஏற்ற நேரத்தில் அவர் எக்காலம் ஊதுவார், வந்து விழுகும். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். யோவேல் 3:19 யூதா புத்திரரின் தேசத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதோம் பாழான வனாந்திரம். வந்துட்டாரா? இன்னும் சீரியஸா? இன்னும் சீரியஸ். யூதா புத்திரரின் தேசத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தின கொடுமை ஏதோமுக்கு உண்டு. ஏதோமுக்கு உண்டு. நியாய தீர்ப்பு நாளில் எவன் மேலே குண்டு விழுகுமோ இடி விழுகுமோ எவனுக்கும் தெரியாது. அவன் ரகசியமாக செய்த காரியங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினான்னு இதை சொல்லத்தக்கவர் கர்த்தர் ஒருவரே. நமக்கு விரோதமாக எவ்வளவு மந்திரவாதிகளையும் பொல்லாத பேய்களையும் ஏவி விட்டு என்னென்ன பண்ணி குட்டிச்சோறு ஆக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொட்டிருந்த அத்தனை பேருடைய லிஸ்ட்டையும் கர்த்தருக்கு தருவார். இவன் இன்னார் இன்னார் இன்னார். அவர்கள் மேலே பழி வாங்கிறது தேவனுடைய வேலை. நமக்கு அது புரியாது, நமக்கு பலனும் இல்லை, நம்மால் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்து நின்று சாதிப்பேன் என்னன்னு சொல்கிறார். நின்று சாதிப்பேன். ஒவ்வொரு இடத்தையும் நான் பார்க்கும்போது பயங்கரமாயிட்டேன். இன்னைக்கு அதான் சொன்னேன்ல, ஜெபிக்கும்போது அவருடைய பிரசனை அப்படியே நிற்கிதுன்னு சொன்னேன்ல. நேற்று ஆரம்பித்தது நான் தூங்கிட்ட பிறகும் கூட காலையில் அப்படியே அவர் காட்சி அளிக்கிறார். He is my defender. He is the defender of my faith. He is the defender of my life. He is my தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாதுன்ட்டார். பத்திரப்படுத்துகிறது. எரேமியா 49:20 ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையும் அவர் எதுக்காக ஆஹா ஓஹோங்கிறேன் அந்த வார்த்தை சவுத். இவங்க எல்லாம் சவுத்தில் போய் என்ன பண்ணிட்டானுங்க, குடியிருந்து எருசலேமுக்கு, நார்த்தில் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு விரோதமாக வட திசையில் உள்ள பர்வதம்னு போட்டிருக்குதா பைபிளில்? அது என்னவா? அது தேவனுடைய பர்வதம். தேவனுடைய பர்வதத்தில் தேவ பிள்ளைகள் வாசம் பண்ணுகிறார்கள். தெற்குல யார் இருக்கிறா? ஏசா இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவன் என்ன மாதிரி மக்கள்? அவங்க வடதிசையில் உள்ள வடிப்பமான ஸ்தானம். சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அப்போ இந்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிற அனுபவம். வடதிசையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், தென் திசையில் மோசமான சத்துருக்கள். தெற்க பார்த்து கதை வைடான்னார் ஆண்டவர். கொடி எடுத்துன்னார், எக்காலம் ஊதுன்னார், சரியான நேரத்தில் நான் அங்கே காலை வைப்பேன்னாரு, முடிஞ்சு போச்சுன்னாரு. ஹல்லேலூயா.
எனவே ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஏதோ வந்து சர்ச்சில் வர்றோம் போகிறான், அவன் அடித்து நொறுக்கிறான், இவன் இதை பண்ணுறான் இதை பண்ண அதல்ல. நம்மோட கூட இருக்கிறவர் யார் என்பது முதலாவது நமக்கு புரியணும். பயப்படாதுங்க, கலங்காதுங்க. கொஞ்ச காலம்தான் கண்ணீர், கொஞ்ச காலம் அவனை விட்டு வைப்பார். அவ்வளோ கருணை உள்ள தேவன். அந்த பொல்லாத சண்டாளன் கூட ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு கருணை காட்டுகிற தெய்வம். அது நன்மையை புரியாமல் அவன் பண்ணிட்டு இருக்கான்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. அவரிடத்துல இருக்கக்கூடிய மரணாயுதங்கள்லாம் பயங்கரமானவைகள். அவர் உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் பீஸ் ஆகிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இறக்கப்பட்டாலும் கூட அவர் அவங்கள தப்ப விட மாட்டார். I don't know why I am speaking these things to you this morning. எதுக்காக இந்த காலையில் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோன்ட்டு தெரியல. அல்லேலூயா. கலங்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இனி சங்கீதம் 108:10. அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? இவன் சொல்கிறான், ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன், ஏதோ வரைக்கும் போச்சொல்லி அடிச்சுட்டு வாடான்னு நொறுக்கிறதுக்கு என்னை பலப்படுத்துகிற என் தேவன். உன் சத்துருடைய பாளையத்திற்குள்ளாக போய் உன்னை பலப்படுத்தி அவனை அடிச்சுட்டு வர்றதுக்கு பலப்படுத்துகிற தேவன் உன் பட்சத்தில் இருந்து. ஏன்டா இப்படி வர்றான்னு எவனாவது கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணார்னா பட்சத்தில் வந்து கர்த்தர் நிற்பார். ரைட், அவன் செய்கிறது கரெக்டு தான் டிஃபெண்ட் பண்ணி சாதிப்பாராக்கும். தி அக்யூசர் ஆஃப் த பிரதரன். இரவும் பகலும் சகோதரர்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன், அவனுக்கு விரோதமாக கர்த்தர் எந்திரிக்காட்டி நம்மளால் தப்ப முடியுமா? நான் போன சண்டே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிற, ஆண்டவரை எடுத்துட்டா அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவன் தான் நிற்கிறான். ஆண்டவருக்கு நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறான், அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அப்போ அவன் எவ்வளவு நுணுக்கங்களை அறிந்தவனாக இருப்பான், எவ்வளவு பொல்லாதவனாக இருக்கிறான். நல்லவனாக இருந்தால் பரவாயில்லை, பொல்லாதவன். ஆனால் என்ன, இவனை காட்டிலும் மேலான இடத்துல இருக்கிறவர் நல்லவர். அவர் நம்முடைய சார்பில் பேசுகிறவர். அவர் நாம் அவரையாக்கும் நம்முடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறோம். அவராக்கும் நமக்கு நங்கூரமாய் இருக்கிறார். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எந்திரிச்சு எனக்காக வழக்காடுவார். கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். சங்கீதம் 60:8-9. மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோ மின் மேல் பாதரட்சை. அதான் செருப்பு வீசுவேங்கிறான்ல, அதுதான் இது. செருப்பு தூக்கி வீசுவேன் மேலே. பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள் இப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போ. அரணான பட்டணத்துக்குள், டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு உள்ளே போக வைக்கிறது தேவன். அவனுடைய பட்டணத்துக்குள்ள, அவனுடைய அரணான, அவனுடைய கோட்டைக்குள்ளே கால் எடுத்து வைக்க தேவன் நமக்கு துணையாக இருந்து அவன் பட்டணத்துக்குள்ள அவனுடைய இடத்துக்குள்ளே போய் அவனையே அடித்து தள்ளுற மாதிரி நம்பினால் சரி. என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? God is the one who leads me. நம்ம போய் அவன் முன்னால் தலகுனிய வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய உம்மாலே ஒரு பாளையத்தில், உம்மாலே ஒரு மதில், உம்மாலே ஒரு சேனைக்குள், சேனை கண்டு நடுங்குகிற ஆள் இல்லை, சேனைக்கு உள்ள போகிற ஆட்கள். Can you believe this? Can you believe this? I ask you, can you believe this? My God is Jehovah Nissi. அவருடைய நாமம் யெகோவா நிஸ்ஸி. அவனுடைய பட்டாளத்துக்குள்ளே போய் அவனையே சங்கரித்து வரக்கூடிய பலத்தை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தருகிற தேவனாக்கும் அவர் நம் தேவன். அவனுக்கு விரோதமாக நம்ம ஒரு பெரிய சேனையாய் நம்மால் போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலகுனிய வேண்டிய அவசியம் இல்லை. நம் தேவன் அவர்களை பார்க்கலாம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவன் 1/3 தான் அவனோடு இருக்குது, நம்மள்கிட்ட 2/3 இருக்குது. மெஜாரிட்டி நம்ம தான். ஹல்லேலூயா. ஜெயம் தேவனுடையது, எப்போதும் தேவனுடையது தான். அந்த ஜெயத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். ஆக இங்க சொல்றேன், ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டு. அங்க இருக்கு பார், ஏதோ நான் உன்னை நடத்துறேன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டை காட்டுகிற தேவன். ரகசிய பாதைகளை நமக்கு காட்டி அங்கே இருக்கிறான், ஒளிஞ்சிருக்கிறான் பார், போகணும். அவன் நினச்சிருக்க கூட பார்த்துருக்க மாட்டான், இவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவான்ட்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிரா கண்டுபிடிச்சான் இவன்? எப்படிரா கண்டுபிடிச்சான்? இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தா நிச்சயமாக எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் ஃபெயில் ஆகிடுவான். இவன் எப்படிரா வந்தான் இங்கன்னு? அவனுக்கு வழிகாட்டினது தேவன், ரூட்டு காட்டினது தேவன்.
ரகசிய பாதைகள் காட்டினது தேவன். கேன் யூ பிலீவ் திஸ்? ஐ பிலீவ், ஐ பிலீவ், ஐ பிலீவ். எவனை ஒடுக்கலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறானோ சத்ரு, அவனே வந்து இவனை ஒடுக்கியே போடுவான். எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? இனி அடுத்து கடைசியாக, ஹல்லேலூயா, இன்னும் நிறைய உண்டு. இந்த இடத்துல 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் 2 வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்கும். And the Lord shall be seen over them, and his arrow shall go forth as the lightning, and the Lord God, Lord God. தமிழில் கர்த்தர் தேவன் எழுத முடியாது. இங்கிலீஷில் தான் கர்த்தராகிய ஆண்டவர் இருக்குதா, கர்த்தராகிய ஆண்டவர். ஆனால் இங்கிலீஷில் லார்ட் காட். நல்ல கவனிங்க. லார்ட் என்று சொல்லுகிற வார்த்தை எபிரேயரில் என்ன அர்த்தம்னா அடனாய், அடனாய், ADONOI, அடனாய், அடனாய், அடனாய் என்று சொன்னால் ரூலர் என்று அர்த்தம். ரூலர்னா அதிபதி, சர்வ வல்லமையுள்ள ராஜா. என்னது அது சொல்றீங்க? லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் இஸ் லார்ட். இங்கே போட்டிருக்கோம், ஜீசஸ் இஸ் லார்ட்னா இஸ் த கிங். புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? லார்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடனாய் அப்படிங்கிற பேர். அடனாய் அப்படின்னா இஸ் த மாஸ்டர்னு அர்த்தம். அதனால தான் இங்கிலீஷ் பைபிளில் இயேசு ராஜாவுக்கு மாஸ்டர் அப்படின்னு சிலர் வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு போதகரன் தமிழில் இருக்குது. போதகரன்னா நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? ஒருத்தன் போதிக்கிறவனுக்கு பேர் போதகரன். ஆனால் இங்கிலீஷில் மாஸ்டர் இருக்கும். மாஸ்டர்னா என்ன அர்த்தம்னா அடனாய். அடனாய்னா இஸ் த லார்ட். காட் அப்படின்னு வருது. லார்டு முடிஞ்சிருச்சு. இப்போ காட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா யாவே. எபிரேயரில் காட்னாக்க யாவே. யாவேன்னா என்ன அர்த்தம்னா இஸ் எ கவனன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்த ஆண்டவர், உடன்படிக்கையின் தேவன் என்று அர்த்தம். யாவே அப்படின்னா உடன்படிக்கையின் தேவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் வசனங்கள் உண்டு, நான் அதை சொல்லலாம், நான் முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ லார்ட் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லணும், இப்போ அடனாய், மறக்கவே கூடாது. லார்ட், அடனாய், ரூலர், ராஜா. பாப்பாப்பா, அவர் ராஜான்னா நம்ம ராஜாங்கிற சொல்லு பத்தாது. ஓ, அதை சொல்ல எனக்கே பயமா இருக்கு. அவ்வளவு சர்வாதிகாரி அவர். அல்லேலூயா. காட் என்று சொல்லும் பொழுது யாவே, யாவே, யாவேன்னு சொல்லும் பொழுது கவனன்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம்? and the Lord God shall blow the trumpet. உன்னோடு உடன்படிக்கை செய்த ராஜா எக்காலம் ஊதுவார்னு போட்டிருக்கு. அவர் யாரு? தன் ஜனங்களோடு டீல் வச்சிருக்கிற தேவன். உடன்படிக்கை ரத்தத்தினாலே செய்த உடன்படிக்கையாக்கும். அப்ப விடுவாரோ? அவர்கள் இஸ்ரவேலாகிய என் ஜனம் என்று சொல்லும் பொழுது, நான் இந்த ஜனத்துக்கு நான் தான் எக்காலத்தை எடுப்பேன் கையிலங்கிறார். இப்ப நீங்க ரோமர் 8:31 வரும்போது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில். ஆனால் சகரியா 9:14 வரும்போது அவர்கள் பட்சத்தில் அவர் காணப்படுவார். இங்க என்ன போட்டிருக்கு? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியா இருப்பவன். இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ண உங்களுக்கு விளங்கிச்சா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்னிங் சர்வீசஸ். என்னன்னு எனக்கு புரியல. இப்படி ஓப்பனா அடிக்கிறாரு வர வர. என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறார் அவரு? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு போய் கொட்டுறாரு. அவர் தன்னை காட்டுறாரு யாருங்கிறத. ஏன்னா நம்ம ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் ஜனங்கள் ஒன்றுமே புரியாமல் பாம்போல் அப்படி உட்காந்துக்குது. ஆனால் விசுவாசத்தில் இருக்குது, வருது போகுதுங்க, ஒன்றும் விளங்கலையே. அதான் புலம்பிக்கிட்டே இருக்குதுங்க. என்ன ஆண்டவரை கை விட்டீங்களா? சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது சிலது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சண்டை போட்டதுக்கெல்லாம் இன்றைக்கி பதில் சொல்கிறேன் கேளு. இன்றைக்கி தான் பதில். அவள் சொல்கிறான், பவுல் சொல்கிறான், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருக்கும். பட்சத்தில் இருந்தால், அங்கே பட்சத்தில் வருது.
இப்போ இதில் 32 தான் மேட்ரு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சரி, இதை நான் கொஞ்சம் தொடலை, உள்ள நான் போகலை, போக வேண்டிய நேரத்தில் நான் போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் பட்சத்தில் இருக்கிறார். எப்படி செய்கிறார்? முதலாவது மின்னல் ரெடியாக்குகிறார், ரெண்டாவது எக்காலத்தை எடுக்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அநேக கால் தெற்குலேருந்து அவன் வர்றான். அவன் யாரு? சாத்துவேன். இல்லைன்னா சம்பந்தம் இல்லாமல் தெற்குன்னு வராது, சும்மா குறுக்கில் தெற்குன்னு வருது. நம்மளும் என்ன போ தெற்குன்னு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். எந்திரிச்சு நின்று ஆமேன். அநேக காரியங்கள் அப்பா, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். இந்த வாழ்நாளெல்லாம் கர்த்தர் நம் பட்சத்தில் காணப்படுவார். அவர் காணப்படுவார். வந்து பார்ப்பான் சத்ரு. ஸ்தோத்திரம். அவரை பார்த்தோன்னே கதிகலங்கிடுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த விஷயத்தை அண்டை நாடுகளில் இருக்க மக்கள் கேள்விப்பட்டு நேராக சொன்னாங்க, எப்பா இவனுங்க வந்துட்டானுங்கடா, இவன் வந்தால் இவங்க தெய்வம் கூடவே வருது, செத்தோம், அவனுக்கு செய்தது இவனுக்கு செய்ததெல்லாம் நமக்கு விஷயம் தெரியும். அமலேக்கு என்னாச்சு, இவன் என்னாச்சு, அவன் நீ இங்கே காலை ஏண்டா வச்சிங்க, வந்து வேற வழியாக போக வேண்டியதானே, அப்படியெல்லாம் பயந்து செத்தானுங்க. ஐயோ இஸ்ரவேலின் தேவன் நம்மளை சும்மா விடமாட்டார்ரா அப்படின்ட்டு காணப்படுவார். அப்படின்னா இஸ்ரவேல் எங்கே போனாலும் மற்றவனுக்கு கூடவே இருந்து காட்சி அளிக்கிற தேவன். இவங்களோட நான் இருந்துக்கிட்டே இருக்கேன் பாரு, நீ தனியாக இருக்கான்னு நினச்சிட்டு இவங்க மேலே சண்டை போட வர்றியா? இல்லை, இவரை பார்த்தோன்னே அவன் அவ்வளோ வாழை சுருட்டிட்டு என்கிட்ட போயிடுவான். ஐயோயோன்னு. இதை நம்புங்கள். நான் நம்புகிறேன், என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், காரியங்கள் வரலாம், பொல்லாத காரியங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனாலும் நம் பட்சத்தில் அவர் காணப்படுவார். He will appear. He will appear. தென்படுவார். சத்ருக்கு தென்படுவார். அவர் சத்ரு நடுங்கும் போது நமக்கு புரியும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? நம்முடைய சத்ரு டெரராய் நடுங்கி ஓடும் பொழுது அப்போதான் நமக்கு புரியும் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இது நடக்கும் பிரியமானவர்களே, கட்டாயம் நடக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு காலம், எவ்வளவு காலம், எவ்வளவு காலம் அவன் நம்மை நொறுக்குவான். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்கலையாம், நம்மை ரட்சிப்பதற்காக அவரை நொறுக்கிறதுக்கும் ஆயத்தமானாராம். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுவோம். உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ, இந்த வசனத்தின்படி தேவன் நம்மை காப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, மறக்க முடியாத ஒரு நாளாக இதை அப்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கட்டும். உடைய ஜனத்துடைய விசுவாசம், எங்களுடைய விசுவாசம் உண்மையில் இருக்கட்டும். அது நாளுக்கு நாள் வளரட்டும். கர்த்தர் செய்கிற பராக்கிரம செயல்கள் எங்கள் கண்களால் நாங்கள் கண்டு பரவசமடைந்து நாங்கள் உம்மை துதிக்க சாட்சிகளாய் வாழ கிருபை செய்வீராக. ஏன் இந்த காரியங்களை பேசினீர் என்று எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்து வெளிப்படுத்தி காட்டினீர். சவுத்துனா என்னன்னு காட்டினீர். இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன செய்தீர் என்பதை காட்டினீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், இஸ்ரவேலாகிய என் ஜனம் என்று சொன்னீர். அப்படியே சபையை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.